பிரேக் டவுன் சீரிஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாண்டா விஷன் எபிசோட் 4ஓட பிரேக் டவுன் தான். ஸோ எபிசோட் 4ல் தான் பார்த்தீங்கன்னா அந்த ரியாலிட்டியை விட்டு வெளியே வந்து நிஜ உலகத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்றத காட்டுறாங்க. மகாராஜா படம் மாதிரி பார்த்தீங்கன்னா நான் லீனியராக இந்த சீரிஸை கொண்டு போயிட்டு வந்திருக்காங்க. இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக அந்த 3 எபிசோடுக்கும் முன்னாடி நடந்த கதை. மோனிகா நம்ம எப்படி அந்த இதுக்குள்ளே போனாங்க, இதை வியூஸ்டோன்றது என்னது, இங்கே என்ன தான் நடக்குது, இதுக்குள்ளே இருக்கிறவங்களாம் யார் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த எபிசோட்லாம் காத்துட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் ஷீல்டு பண்ணுவாங்களோ இப்போ எல்லாத்தையுமே ஸ்வாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எபிசோட் ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மோனிகா ரேம்போ பிளிப்லேருந்து திரும்ப வர மாதிரி தான் காட்டுறாங்க. அண்ட் அது வரதுமே கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பிளிப்பில் மறைச்சவங்க இருக்காங்க பற்றி இன்ஃபினிட்டி வாரில் அதை விடமே இதோட டீட்டெயிலிங் ரொம்ப கிளியராக இருக்குது. லைக் சதைங்களாம் பிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. ரத்தம் மட்டும்தான் அங்கே இல்லைனா ஆர்ரேட்டடாக மாறிட்டு இருக்கோம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி காமிக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வாண்டா எப்படி நோ மோர் மியூட்டன்ஸ் சொல்லி எல்லாத்தையும் மறிய வைப்பா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையுமே காட்டிகிட்டு இருக்காங்க. என்ன அது கியூப் ஷேப்பில் இருக்கும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாராக பிஞ்ச மாதிரி ஒரு ஃபார்மில் இருக்குது. அங்கே இது பார்த்தீங்கன்னா மோனிகா எழுந்திரிச்சு வந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கேட்குறா. என்னோட பேஷண்ட் இருக்கேன், இங்கே ஒரு பேஷண்ட் இருந்தாங்களே அவங்க எங்கே அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கா. டெக்னிக்கலாக அவள் ஹாஸ்பிட்டல் உட்காந்துட்ருக்கா. பக்கத்தில் ஒரு பெட்டு காலியாக இருக்குது. பாசிபிளி அங்கே பார்த்தீங்கன்னா மரியா ரேம்போ இருந்திருக்கலாம். அப்போ வெளியே வந்து பார்த்தா தான் தெரியுது அவங்க செத்து 3 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மரியா ரேம்போ அப்போ டெக்னிக்கலாக செத்து 3 வருஷம் ஆக போகுது. 3 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க பிளிப்பாகி 5 வருஷம் ஆகுது. ஸோ இவங்க பிளிப்பாகி 2 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா மரியா ரேம்போ இறந்துட்டாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளிப்பானவங்க எல்லாருமே எகைன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப வந்துக்கிட்டு இருக்காங்க. பிளிப்போட இம்பாக்ட் எப்படி இருந்துச்சுன்றது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பராகவே காட்டியிருந்திருக்காங்க. ப்ராப்பர் மூமெண்ட்டை விட இந்த இடத்துல கொஞ்சம் டீட்டெயிலாகவே காட்டியிருந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மோனிகா டேரெக்டாக ஸ்வாடோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போகிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு நம்ம ஷீல்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ட்ரைஸ் கிளியன் மாதிரியே இருக்கல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்வாடோட ஃபுல் எக்ஸ்பிளேஷன் காட்டியிருக்காங்க. சென்டியன்ட் வெப்பன் அப்சர்வேஷன் ரெஸ்பான்ஸ் டிவிஷன். காமிக்கில் ஆக்சுவலி சென்டியன்ட் வேர்ல்டு அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல சென்டியன்ட் வெப்பன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாசிபிளி ஹியூமன் வெப்பன்ஸை மென்ஷன் பண்ணுறாங்களோ. ஏன்னா எம்சியூக்குள்ளே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மனித வெடிகுண்டுகளாக தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை ஒரு ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஸ்வாடுன்றது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு ஸ்பேஸ் ரிசர்ச் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா அதோட ஹெட் குவார்ட்டர்ஸே ஸ்பேஸில் தானே இருக்குது. அதை பற்றி காட்டுறதுக்காக வச்சுருக்காங்க. அண்ட் சைடில் பாருங்கள் அந்த ஸ்வாட் லோகோ இருக்குது. எக்ஸாக்ட்லி ஷீல்டோட லோகோ அங்கே காட்டுற மாதிரி இங்கே ஸ்வாடோட லோகோ வச்சுருக்காங்க. சைடில் டிவியில் கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பிளிப்பை பற்றி தான் நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல மோனிகா பார்த்தீங்கன்னா எகைன் வந்து அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் காட்டுறாங்க. அவரோட பேர் பார்த்தீங்கன்னா ஹேவர்ட் தான். நம்ம மோனிகாவை கூட்டு போய் இங்கே என்ன நடக்குது என்ன ஏதுன்ற மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் மோனிகா பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்பேஸில் வேலை செய்யக்கூடாது, கிரவுண்டடாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை போட்டதே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டரை பாஸ் பண்ணதே அவங்க அம்மா மரியாதான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மரியாதான் பார்த்தீங்கன்னா இந்த ஷீல்டு ஹெட் குவார்ட்டர் ஸ்குவாடோட இந்த ஃபவுண்டிங் மெம்பர், ஒன் ஆஃப் தி ஃபவுண்டிங் மெம்பர்ஸ். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஷீல்டோட ஒன் ஆஃப் தி ஃபவுண்டிங் மெம்பர்ஸாக நம்ம காட்டர் இருந்தாங்க, பெகி காட்டர். ஷீல்டோட அவங்க ஒன் ஆஃப் தி ஃபவுண்டிங் மெம்பர். இங்கே மரியா இந்த ஸ்வாடோட ஒன் ஆஃப் தி ஃபவுண்டிங் மெம்பர். அதை கூட்டு போய் ஸ்வாட் இப்போ என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதில் ஏஐ இருக்குது, நானோ டெக்னாலஜி இருக்குது, ஸ்பேஸ் டெக்னாலஜி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ரோபோட்டிக்ஸ் இன்க்ளூடிங் எல்லா டெக்னாலஜியுமே அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்ட் வியூக்கு நிறைய சயின்டிஸ்ட்லாம் போவாங்கள்ல. அங்கே பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியர், ஆஸ்ட்ரோஃபிசிஸ்ட், அப்புறம் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் எல்லாருமே இருப்பாங்க. ஈவன் ஏஐ ரிசர்ச் பண்ணுறவர் கூட ஒருத்தர் இருப்பாங்க. இடத்துல மோனிகா நம்ம பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு கேஸ் அசைன் பண்ணி அனுப்புகிறாங்க மிஸ்ஸிங் பர்சன்ஸை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக. அது வெஸ்ட் வியூக்கு போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜிம்மி வூவை மீட் பண்ணுறோம். ஓய் ஜிம்மி எப்படியா இருக்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுச்சு. மனுஷன் பார்த்தீங்கன்னா எப்படியோ ஆண்ட்மேன் வந்து கஷ்டப்பட்டு ஒரு வழியாக மேஜிக்கை கற்றுக்கிட்டாப்புல. ஆனால் இது ஒரு நல்ல கேரக்டராக இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ட்ரோன் ஹெலிகாப்டரை காட்டுறாங்க. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன புலத்தனமாக தான் இருக்குது அந்த காப்டர். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஸ்வாட் ஏஜென்சி சின்ன புலத்தனமாக ஹெலிகாப்டர் வச்சுட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கு ஏதோ குழந்தைங்க பொம்மை மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் அதோட கலர் பாருங்களேன், ரெட் அண்ட் ப்ளூ பேட்டர்ன். எக்ஸாக்ட்லி கேப்டன் மார்வலோட அந்த ஒரு ட்ரெஸ் பேட்டர்ன். அதை உள்ளே அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா அது வித்தியாசமாக மாறிடுது. இதைத்தான் நம்ம போன எபிசோடில் பார்த்துருப்போம். ஐ மீன் 2வது எபிசோடில் ஒரு ஹெலிகாப்டர் பொம்மை காட்டியிருப்பாங்கள்ல. சேம் அதே S57 அவெஞ்சர்ஸ் 57 நம்ம விஷனை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ண காமிக். உள்ளே போகும்போது அதுவுமே அதே 57 தான் மாதிரி இருக்குது. என்ன அது உள்ளே போன உடனே அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிடுச்சு. ஐ மீன் அந்த 90s 50s சிட்காம் டிவி சீரீஸில் நடந்த காலகட்டத்தோட அந்த ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே மேட்ச் ஆகி வெளியே இருக்கும்போது ஒரு மாதிரியும் உள்ளே போகும்போது அது அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிடுச்சு. இதை தான் பார்த்தீங்கன்னா வாண்டாவளோட ரியாலிட்டி அப்படி டிஃப்ரெண்ட்டாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கா. வெளியே இருந்தது உள்ளே போன உடனே வித்தியாசமாக மாறிடுச்சு. ஆனால் உள்ளே இருந்து திரும்ப வெளியே வரவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் அப்ளை ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா மோனிகா வெளியே வந்து விழுந்திருப்பா. உள்ளே என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாலோ அதே ட்ரெஸ்ஸோட தான் வெளியே வந்திருப்பா. ஆனால் வெளியே என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாலோ உள்ளே போகும்போது அது கம்ப்ளீட்டாக அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கும். ஸோ இது உள்ளே அப்ளை, ஆனால் வெளி உலகத்துக்கு அது அப்ளை கிடையாது. அடுத்து இங்கேருந்தெல்லாம் போனதுக்கப்புறம் அங்கே தான் நம்ம டார்சியை மீட் பண்ணுறோம். டார்சி இவளை பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம தோர் படத்தில் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் திரும்ப இங்கே தான் காட்டுறாங்க.
இவன் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்ட்ரோஃபிசிஸ்ட். எகெயின் பார்த்தீங்கன்னா ஜேன் ஃபாஸ்டரோட அந்த ஒரு வழியிலே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கா. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவள் சில பல ரீடிங்ஸ் இருப்பா. அதை பார்த்தீங்கன்னா சிஎம்பிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன். அதாவது பிக் பேங் நடக்கும்போது உலகத்தில் முத நடந்த ஒரு ரேடியேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ரியல் வேர்ல்டுலையுமே இருக்குங்க. அதே இந்த இடத்தையுமே அப்ளை பண்ணி உள்ளேருந்து வர ரேடியேஷன்ஸை இந்த டிவி சிக்னல் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு டிவியாகவே நம்மக்கிட்ட மாற்றி அங்கே காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த சிக்னல்லாம் எப்படி உள்ளேருந்து டிரான்ஸ்மிட் ஆகுது, இல்லை யார் இதெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணுறா, அதை போக போக பார்ப்போம். நாம் எப்படி இந்த சீரிஸை பார்த்துக்கிட்டு இருந்தோமோ ஆரம்பத்தில், இப்போ இவங்க உட்காந்து இந்த சீரிஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சீரிஸில் நடக்கிற நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியலங்க. ஒரு சில சீன்லாம் மோனிகா நம்ம உட்காந்துருக்க மாதிரி ஒரு சீனை காட்டுறாங்க. இந்த சீன்லாம் நம்மக்கிட்ட காட்டவே இல்லையே, இவங்களுக்கு மட்டும் டெலிட்டட் சீன்லாம் போட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் உள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடுங்களை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டார்சிலாம் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா. அண்ட் உள்ளே நடக்கிற எல்லாத்தையுமே அவங்களே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எல்லாத்தையும் எடுத்து நோட்டும் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த நோட்ஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளே வாழ்கிற அந்த மக்கள் இருக்காங்களே, அவங்களோட உண்மையான ஐடென்டிட்டி என்னன்றதை எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஸ்டார்ட் எபிசோடில் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஆர்ட்னு பார்த்துட்டு போல அவங்க பேர் பார்த்தீங்கன்னா டாட் அண்ட் ஷேரன் டேவிஸ். அடுத்து ஹர்ப்ஸ்னு பார்த்த ஒரு பேர் ஜான் காலின்ஸ். அடுத்து நாமோட பேர் பார்த்தீங்கன்னா அவிலாஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாருமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க உண்மையாகவே இந்த வாண்டாவிஷனில் வேலை செஞ்ச க்ரூ மெம்பர்ஸ் தாங்க. க்ரூ மெம்பர்ஸை அப்படியே ஆக்டர்ஸாக மாற்றிட்டாங்க. முன்ன பார்த்தா அந்த டாட் அண்ட் டேவிஸ் அப்புறம் ஜான் காலின்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸோட ஆர்ட் டைரக்டர்ஸ். அண்ட் அதே சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாட் ஏஜென்ட்டையுமே காட்டியிருப்பாங்க. அவரோட பேர் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் ஃப்ராங்க்லின். அவர் தான் அந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா பீ கீப்பராக உள்ளே வந்திருப்பார். 2வது எபிசோடில் பீ கீப்பராக உள்ளே வந்திருப்பார். அவர் ஏன் அவ்வளோ பயங்கரமாக திரும்பி பார்த்தாரு அப்படின்னு தான் எனக்கு தெரியல. உடனே பார்த்தீங்கன்னா அவர் நோ சொன்னோடனே கம்ப்ளீட்டாக அது ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் இவருக்கு என்னாச்சு, அதுக்கப்புறம் இவருக்கு என்னாச்சுன்ற மாதிரியே காட்டியிருக்க மாட்டாங்க. ஒருவேளை வந்த வழியில் அப்படியே ரிவர்ஸில் போயிருந்திருப்பாரோ. அவர் போட்டுட்டு வந்தது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு வித்தியாசமான ஒரு சூட்டு தான். அது ஸ்வாடோட சூட்டு. ஆனால் உள்ளதுக்கப்புறம் அது ஒரு பீ கீப்பர் சூட்டாக மாறிடுச்சு. அண்ட் ஹென்ரி வு பார்த்தீங்கன்னா ஹென்ரி வுவும் டாசியும் ஒரு மைக் யூஸ் பண்ணி உள்ளே இருக்கிறவங்கள அந்த ரேடியோ சிக்னல் மூலமாக காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோடில் பார்த்துட்டு போல் அந்த ரேடியோ சிக்னல்ஸ் மாதிரி ஒலிக்கிறது அது வேறு யாரும் கிடையாதுங்க, இவங்க பேசின பேச்சு தான். இவங்க பேசுனது தான் அங்கே காட்டிகிட்டு வந்திருக்காங்க. வாண்டா அதை அப்படியே டக்குன்னு கட் பண்ணியிருக்கா. நாம் அதை பார்த்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஆனால் இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன டக்குன்னு அந்த சீன் மட்டும் கட் ஆகிடுச்சுன்ற மாதிரி. ஸோ ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளி உலகத்தோட ஒரு இன்ட்ராக்ஷன் உள்ளே நடக்கும்போது வாண்டா அந்த ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸை மட்டும் கட் பண்ணிடுறா. ஸோ அவள் என்ன நடக்கணும்னு நினைக்கிறாளோ அது மட்டும் தான் அங்கே நடக்குது, அவள் என்ன பார்க்கணும்னு நினைக்கிறாளோ அது மட்டும் தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த உலகத்தையே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிரியேட் பண்ணி வாழ்கிற ஒரு கடவுள் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கா உள்ள. அண்ட் உள்ளே நடக்கிறது எல்லாத்தையுமே அவங்க நோட்ஸ் எடுக்கிறாங்கல்ல, அந்த நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்கள் எழுதியிருப்பாரு. அதில் ஏன் ஹெக்ஸகனல் ஷேப்பில் இருக்குது, ஏன் சிட்காம் டிவி சீரிஸ் மாதிரி இருக்குது, ஏன் அப்படி இருக்குன்ற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருப்பாரு. சைடில் மைல் ரேடியஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ 5 மைல் ரேடியஸ்க்கு கவர் ஆகிருக்க போட்டிருக்கு அந்த ஹெக்ஸு. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கல்ஸ்ன்ற வார்த்தையுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு இது ஸ்கல்ஸ் காரணமாக இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரியுமே ஊக்கு சந்தேகம் வருது போட்டிருக்கு. அதனாலேயே அதையுமே சேர்த்து எழுதியிருக்காங்க. அடுத்ததான் நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் சீக்வன்ஸை காட்டுறாங்க, உண்மையிலேயே உள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு. மோனிகா ராம்போ அல்ட்ரான்ன்ற வார்த்தையை மென்ஷன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வாண்டாக்கும் பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. நீ இந்த இடத்த சேர்ந்தது கிடையாது, நீ வெளியாடு அப்படின்றது அவளுக்கு தெரிஞ்சு அவளுக்கே பார்த்தீங்கன்னா அவன் மேஜிக் யூஸ் பண்ணி பொசுக்குன்னு தூக்கி வெளியே அடிச்சிருவா. அவங்க 4 செவத்தை உடச்சிக்கிட்டு அந்த ரியாலிட்டியும் உடச்சிக்கிட்டு பொசுக்குன்னு வெளியே வந்து விடுவாங்க. வெளியே வந்துட்டு வாண்டாத இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லுவாங்க. உள்ள என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும், ஆனால் வெளியே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியல. அந்த ஒரு சீக்வன்ஸ் மட்டும் கட் ஆகி டேரெக்டாக எண்டிங் சீக்வன்ஸ் போயிருக்கோம். இப்போ மட்டும்தான் இவங்களுக்கும் முன்னாடி எண்டிங் காட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த இடத்துல எண்டிங்கை பார்த்தது இந்த சீக்வன்ஸாக தான். லைக் வாண்டா விஷன் அந்த இடத்துல குழந்தைய வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. விஷன் உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வாண்டா திரும்பி அவளை பார்க்கும்போது பொசுக்குன்னு பார்த்தீங்கன்னா செத்த விஷனோட பாடி வரும். ஒரு க்ரீப்பியான சீனுங்க, கிட்டத்தட்ட ஒரு பேய் படம் பார்க்குற எஃபெக்டை கொடுத்துருச்சு. லியோ படத்தில் எப்படி அந்த பெட்டில் படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு ரத்தம் படிச்ச லியோ மூஞ்ச காட்டுவாங்க, அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா விஷனோட ஃபேஸ் கொஞ்சம் கன்ஃபியூஷன்லேயே இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவனுக்கு தெரியுது இந்த இடத்துல ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்குது, லைக் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குன்ற மாதிரி விஷனுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது. விஷனோட டெட் பாடியை பார்த்தீங்கன்னா வாண்டா பாசிபிளி டேக் ஓவர் பண்ணி வச்சு அதை உயிரோட அந்த ரியாலிட்டியில் உருவாக்கிட்டு இருக்கா போல் இருக்கு. கிட்டத்தட்ட நருட்டோவில் வர ரீஅனிமேஷன் ஜுட்ஸு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே குழந்தைய வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. 2 பேரும் வச்சு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம விஷனோட மூஞ்சி நோட் பண்ணுங்களேன், ஏதோ ஒன்று சந்தேகமாகவே இருக்கும் விஷனுக்கு. திரு முழிச்சிட்டு இருப்பாப்புல, என்னமோ ஒன்று தப்பாக இருக்கே, நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாமா அப்படின்னு விஷன் கேட்டால் கூட பார்த்தீங்கன்னா இல்லை இதுதான் நம்ம வீடு, நம்ம இங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட எனக்கு இங்கே வாண்டாவை பார்க்கும்போது ஒரு பேய் எஃபெக்ட் தான் தெரியுது. கண்டிப்பாக பயங்கரமாக இருக்க போது அடுத்த எபிசோடில். மறக்காமல் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அடுத்த எபிசோட நம்ம கண்டினியூவாக பிரேக் டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. நான் ஏதோ விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.